அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் லக்ன புள்ளியை பற்றி பார்க்க போகிறோம். லக்ன புள்ளினா என்ன, அதனுடைய மகத்துவம் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, எல்லாத்தையும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். போன பதிவில் ஒருத்தங்க இந்த கேள்வியை கேட்டாங்க, லக்ன புள்ளியை பற்றி பேசுங்க சார்ன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவங்க இதை பற்றி இதில் இருக்கிற ரகசியங்களை பற்றி தெரிஞ்சு கேட்டாங்களா இல்லை நார்மலாக கேட்டாங்களான்றது எனக்கு தெரியல. ஆனால் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இதுக்குள்ள பயங்கரமான ரகசியங்கள் இருக்கு, பயங்கரமான விஷயங்கள் இருக்கு. இந்த பதிவை ஜோதிடம் கத்துட்டு இருக்கிறவங்க பார்த்தாலும் இல்ல ஜோதிடர்களே பார்த்தாலும் இந்த பதிவு முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஓப்பன் ஆகும், நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஜோதிடத்துல ஒரு கதவு திறக்கும். அவங்க இந்த பதிவு முடிஞ்ச பிறகு அதை போயிட்டு அவங்க ஜாதகத்திலே செக் பண்ணுவாங்க. வரக்கூடிய முக்கியமான சில டிஃபிகல்ட்டான ஒரு ஜாதகத்திலையும் அதை செக் பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு சப்ஜெக்ட், இது வரைக்கும் எந்த புக்லயுமே இல்லாத ஒரு சப்ஜெக்டை நான் பேச போறேன். இப்போ நான் பேசுற விஷயத்த என்னைக்காச்சும் நான் ஒரு நாள் புக் எழுதும் போது இந்த பாயிண்ட்டையும் நான் எழுதுவேன். அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், ஆனா சில பாயிண்ட் எல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்டா இருக்கும். மொத்தமாவே எவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன், ஆனால் ஒரு 50 பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ரொம்ப கண்டுபிடிச்ச சில பாயிண்டா இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோலையும் ஒரு கண்டுபிடிச்ச ஒரு பாயிண்ட்டை நான் சொல்றேன். லக்ன புள்ளி, லக்ன புள்ளிக்கு நிறைய மகத்துவம் இருக்குங்க. ஆனால் அதை பற்றிலாம் நம்ம பார்க்கறது கிடையாது. நான் இப்போ இருக்கிற நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் பார்க்கறது கிடையாது. ஏன்னா டைம் இல்லை. மெயின் விஷயம் அதுதான். ஒரு ஜாதகத்தை அந்த காலத்தில் ஒரு ராஜா அந்த ராஜாங்களுக்கு தான் ஜாதகம் பார்ப்பாங்க. ஜாதகம் பார்க்கறதுக்கு 1 வீக் டைம் கொடுப்பாங்க. 1 வீக் டைம் கொடுப்பாங்க. ஜோதிடருக்கு ஆள் அனுப்புவாங்க. இந்த மாதிரி ராஜாக்கு எப்படி டைம் இருக்கு, இப்போ எப்படி கோச்சானம் இருக்குதுன்னு பார்த்து சொல்லுன்னு சொல்லி அந்த ஜோதிடருக்கு 1 வாரம் டைம் கொடுப்பாங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 நாளாச்சும் டைம் கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஜாதகம் பார்க்குற மாதிரி அஸ்ட்ராலஜர் முன்னாடி போய் உக்காந்துக்குன்னு 2 நிமிஷத்துல பலன் சொல்றாங்க பாத்தீங்களா, டக்கு டக்கு டக்குன்னு பலன் சொல்றாங்க பாத்தீங்களா, அப்படிலாம் கிடையாது. அத்தனை நாள் அதை அனலைஸ் பண்ணி அவ்வளோ பாயிண்ட்ஸ் எழுதி வச்சிருந்தா அந்த ராஜாவுக்கு பலன் சொல்லுவாங்க. அப்போதான் பலன் கரெக்டா இருக்கும். இந்த 2 நிமிஷம் 5 நிமிஷத்துலலாம் உண்மையா சொல்றேன், நானே ஒரு அஸ்ட்ராலஜரா இருக்கிறேன், முழுமையான பலனை அந்த ஜாதகருக்கு கொடுக்க முடியாது. ரைட்டுங்களா? இதை சொல்றதுக்கு எனக்கு பயமும் கிடையாது. இதுதான் உண்மை. ஏன்னா அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் இது. 2 நிமிஷத்துல அப்படி ஜாதகத்தை அப்படி போட்ட உடனே பார்த்து சொல்ற விஷயம் கிடையாது. அவ்வளோ விஷயங்கள் அந்த ஒரு ராசி கட்டத்துக்குள்ள அத்தனை விஷயங்கள், அத்தனை வேர் போகுது. தென்னை மரத்துக்கு எத்தனை வேர் போவோம், புளிய மரத்துக்கு எத்தனை வேர் கீழே போவோமோ அத்தனை வேர் அந்த ஜாதகத்துல இருக்கு. சரிங்களா? ஓகே. இந்த லக்ன புள்ளி ஃபர்ஸ்ட் எப்படி டிக்ளேர் ஆகுதுன்னு, ஒரு ஜாதக கட்டத்தில் எப்படி டிக்ளேர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு லக்னம்னா என்னன்னு தெரியும். கொஞ்சம் ஜோசியம் தெரிஞ்சவங்களுக்கு லக்னத்துல கிரகங்கள் இருக்கும், அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்ல லக்னாதிபதி, சில பேருக்கு லக்னாதிபதி கூட தெரிஞ்சிருக்கும். இந்த லக்ன புள்ளினா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது எப்படி ஃபர்ஸ்ட் வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்குது. ரைட்டுங்களா? நீங்க கேலண்டர்ல பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு ராசின்னு இருக்கும். கேலண்டர்ல இன்னைக்கு ராசின்னு ஒன்று இருக்கும். ரைட்டா? அன்னைக்கு பிறக்கிற குழந்தையெல்லாம் அந்த ராசியில பிறக்கும். அந்த அன்னைக்கு அந்த ராசியில நிறைய 3 நட்சத்திரங்கள் இருக்கு. ரைட்டா? அந்த நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரம்ன்றத அதுவும் ஒரு டைம் மாறும். அதே மாதிரி லக்னம்னு ஒன்று இருக்கு. ஒரே நாள்ல 12 லக்னங்களும் மாறும். 24 ஹவர்ஸ்ல 12 லக்னங்களும் மாறும். 2 ஹவருக்கு ஒரு லக்னம் மாறும். ஒரு நாளைக்கு ஒரு ராசி இருக்கும், அந்த ராசியிலேயே 3 நட்சத்திரங்கள் இருக்கு. ரைட்டுங்களா? அந்த நட்சத்திரத்துல அந்த கணக்கு படி அந்த நட்சத்திரத்துல விழும். இந்த சூரியன் இருக்கிறாரு பாருங்க, இவரு டே அண்ட் நைட் சேர்த்து 24 மணி நேரத்துல 12 வீட்டை இப்படி சுத்தி வருவார். அவரு கரெக்டா அவருடைய ஒளி பின்பம், அவருடைய கண் பார்வைன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ராசியில விழுதோ அதுதான் நம்மளுக்கு லக்னம். அவருடைய ஒளி பின்பம் எந்த ராசியில விழுதோ அதுதான் நம்மளுக்கு லக்னம். ரைட்டுங்களா? லக்னத்தை தீர்மானிச்சிடுறாங்க. அந்த லக்னத்தோட சைஸ் 30 டிகிரி. அந்த 30 டிகிரிக்குள்ளேயும் 9 பாதங்கள் இருக்கு, 3 நட்சத்திரங்கள் இருக்கு, 9 பாதங்கள் இருக்கு. அந்த ஒளி பின்பம் கரெக்டா ஒரு பாதத்துல போய் விழும், ஒரு நட்சத்திரத்துல ஒரு பாதத்துல போய் விழும். அதுதான் லக்ன புள்ளின்னு அர்த்தம்.
சரி, விழுந்துருச்சு, எல்லாருடைய ஜாதகத்துல அது இருக்கும். இது எப்படி பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா அதை சொல்லிடுறேன். நீங்க கம்ப்யூட்டர்ல ஜெனரேட் பண்ண ஜாதகத்திலயும் இருக்கும், நீங்க அந்த காலத்துல ஜோதிடர் கையில் எழுதி கொடுத்த ஜாதகத்திலயும் இருக்கும். இந்த கிரகங்கள்னு ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லா போட்டு ராசின்னு போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் நட்சத்திரம்னு போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் உப நட்சத்திரம், அப்புறம் உப நட்சத்திரம்னு இருக்கும். அப்படியே 4 கிரகங்களோட பேர் வந்து இனிஷியலை மட்டும் எழுதியிருப்பாங்க, ரைட்டுங்களா? அதே மாதிரி சந்திரனுக்கு 4 கிரகங்கள் எழுதியிருப்பாங்க, சூரியனுக்கு 4 கிரகங்கள் எழுதியிருப்பாங்க. அதுல அந்த ராசி வந்து எந்த ராசியில அந்த விழுந்து இருக்குன்றத பாயிண்ட் அவுட் பண்ணும். இந்த செகண்ட் ஒன்னு இருக்கும் பாருங்க, நட்சத்திரம்னு, அதுதான் வந்து உங்க லக்னத்துல இது வரைக்கும் மற்ற கிரகங்கள் நவ கிரகங்களுக்கு நீங்க நட்சத்திரம் பார்ப்பீங்க. இப்போ வந்து சூரியன் இந்த நட்சத்திரத்துல இருக்கிறாரு, இந்த சாரத்துல இருக்கிறாரு, அந்த நட்சத்திரம் சாரம் எல்லாம் ஒண்ணுதான். சந்திரன் இந்த சாரத்துல இருக்கிறாரு, இந்த நட்சத்திரத்துல இருக்கிறாருன்னு பாப்பீங்களா? அதே மாதிரி மேல இருக்கிற லக்னம் அதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கும், ஆனா அதை யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்த லக்னத்துக்குன்னு ஒரு நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரம், அந்த கிரகம், அந்த பாதம் மிக மிக முக்கியத்துவமானது. என்ன அதுல முக்கியத்துவம் இருக்குதுன்னா, என்டையர் கர்மா அந்த நட்சத்திரத்துக்கிட்ட இருக்குது, அந்த பிளானட் கிட்டயும் இருக்கு. என்டையர் நீங்க பிறந்ததுக்கான ரீசன், நீங்க யாரு, நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்க கேரக்டர் என்ன, நீங்க நல்லது பண்ண போறீங்களா கெட்டது பண்ண போறீங்களா, ஊர்ல எத்தனையோ கெட்டது நடக்குது இல்ல, அதை பண்ண போறீங்களா, இல்ல நல்லது தான தர்மம் பண்ண போறீங்களா, நிறைய பேரை வாழ வைக்க போறீங்களான்றத அந்த ஒரு நட்சத்திரம், அந்த கிரகம் தீர்மானிக்கும். சூரியன் அனுப்புறாரு. சூரியன் வந்து இப்போ என் பேர் பரத், பரத்துக்கு இதான் கர்மான்னு சொல்லிட்டு ஒரு நட்சத்திரத்தை பிக்ஸ் பண்ணி அனுப்புறாரு. அந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு கிரகம் இருக்கும். அவரு ஜாதகத்துல எங்க இருக்கிறாரோ அதன் பிரகாரம் அந்த நபருக்கு வாழ்க்கை வந்து அமையும். அந்த புள்ளியின் அதிபதி, அந்த கிரகம் யாரோ அவர் ஜாதகத்துல எங்க இருக்கிறாரா, 6ல இருக்கிறாரா, லக்னத்துல இருக்கிறாரா, 5ல இருக்கிறாரா, லாபஸ்தானத்துல இருக்கிறாரா, திருக்பலமா இருக்கிறாரா, ஆட்சி உச்சமான வீட்டுல போய் உக்காந்து இருக்காரா, இல்ல அவரே ஆட்சியா இருக்கிறாரா, இல்ல அவரே உச்சமா இருக்கிறாரா, அதை பேஸ் பண்ணி அந்த மனிதனுடைய கர்மா வந்து அமையும். இந்த லக்ன புள்ளி வந்து இது வந்து லக்னத்துக்கு மட்டும் கிடையாது, 2ஆம் இடத்துக்கும் ஒரு புள்ளி இருக்கும், 3ஆம் இடத்துக்கும் ஒரு புள்ளி இருக்கும், 4ஆம் இடத்துக்கும் ஒரு புள்ளி இருக்கும். சரி, இந்த லக்ன புள்ளி தான் முக்கியம்னா அப்போ லக்னாதிபதி எதுக்கு, அந்த வீட்டில் இருக்கிற கிரகங்கள் எதுக்கு, லக்னம் எதுக்குன்னு நீங்க கேட்பீங்க. இதுல என்ன சூட்சம்னா, அந்த லக்னம் வந்து 30 டிகிரி கொண்டது. உங்களுக்கு ராசி கட்டத்துல சின்னதா கட்டம் மாதிரி தெரியும், ஆனா அது சின்ன கட்டம் கிடையாது, அது வானத்திலேயே பெரிய சைஸ். புரியுதுங்களா? ராசி கட்டத்துல நம்ம ஒரு சின்ன கட்டத்துல கையளவுல வந்து வரைஞ்சிடுறோம் ராசி கட்டத்தை, அதுல ஒரு சின்னதா கட்டம் அப்படின்னு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். ஆனா வானத்துல அது சின்னது கிடையாது, அது அகண்டு விரிஞ்சு இருக்குது. ஒரு லக்னமே அவ்வளவு பெருசு இருக்குது. அந்த இடத்துல நீங்க எங்க பிறந்திருக்கிறீங்க, எந்த கிரகத்தை பேஸ் பண்ணி பிறந்திருக்கிறீங்க, அங்க இருந்து தான் உங்களுக்கு 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம்னு அமையும். இப்போ ஒருத்தர் 1 டிகிரியில பிறந்திருப்பார், ஒருத்தர் 5 டிகிரியில பிறந்திருப்பார், ஒருத்தர் 15 டிகிரியில பிறந்திருப்பார், ஒருத்தர் 25 டிகிரியில பிறந்திருப்பார், ஒருத்தர் 29 டிகிரியில பிறந்திருப்பார். 10 ஜாதகம் வருதுன்னா 10ல 4 ஜாதகம் ஒன்னு ஸ்டார்டிங் டிகிரியிலேயே இருக்கும், இல்லைன்னா எண்டு டிகிரியில இருக்கும். அப்பனா லக்னத்தையே இந்த லக்னத்துல கொஞ்சம் எடுக்கணும், அந்த லக்னத்துல கொஞ்சம் எடுக்கணும். இப்போ ஒரு பையன் ஜாதகம் பார்க்க வரான், அவனுக்கு லக்னம் 29 டிகிரியில விழுந்திருக்குன்னு வைங்களேன். இப்ப அவன் வந்து மேஷ லக்னம்னு வைங்களேன், 29 டிகிரியில லக்னம் விழுந்திருக்குன்னா அவன் மேஷ லக்னம் மட்டும் கிடையாது, அவனுக்கு ரிஷப லக்னமும் சேர்ந்து வரும். ஏன்னா லக்னம் வந்து ஒரு லக்னத்தோட சைஸ் 30 டிகிரி. இந்த 30 டிகிரி இந்த சைடு 15 எடுத்துக்கோங்க, இந்த சைடு 15 எடுத்துக்கோங்க, அப்பதான் 30 வரும். இப்போ மேஷத்துல 29வது டிகிரி எங்க வரும், மேஷ ராசியோடைய எட்ஜ் பாயிண்ட்ல வரும். அப்ப எட்ஜ் பாயிண்ட்ல இருந்து 30 டிகிரி இப்படி வைங்க, வச்சா ரிஷபத்துலயும் அந்த லக்னம் உள்ள. அப்பனா அந்த பையனுக்கு மேஷத்தின் அதிபதி செவ்வாயோடைய குணங்களும் இருக்கும், செவ்வாயும் அவனுக்கு லக்னாதிபதியாக வேலை செய்வாரு, ரிஷபத்துல இருக்கிற சுக்கிரனும் அவருக்கு லக்னாதிபதியாக வேலை செய்வாரு. சோ இந்த தசா புக்தி அந்தரம் சூட்சமும் அந்த கிரகத்தோடைய வலு காரகம் இதெல்லாம் இருக்குது பாத்தீங்களா, இது எல்லாமே 2 கிரகங்களும் சேர்ந்து அந்த பையனுக்கு
வேலையை செய்யும். 2 கிரகங்களும் சேர்ந்து அந்த பையனுக்கு செயல்பாட செய்யும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேஷ லக்னத்துல எட்ஜ் பாயிண்ட்ல பிறந்திருப்பாங்க. ஆனா செவ்வாய் வந்து நல்லது செய்யாமல் தசை போகும். ஆனா பாத்தீங்கன்னா சுக்கிர தசை நல்லது செஞ்சிருக்கும். இந்த மாதிரி முரண்கள் வருது பாத்தீங்களா சார். எனக்கு செவ்வாயோட லக்னத்துல பிறந்திருக்கு, ஆனா எனக்கு செவ்வாய் நல்லது செய்யல, சுக்கிரன் நல்லது செய்யறாங்கலாம் கேக்குறாங்க பாத்தீங்களா, பேசுறாங்க பாத்தீங்களா. இதுக்கெல்லாம் காரணம் தான். இதுக்கெல்லாம் மேல இந்த லக்ன புள்ளின்னு ஒண்ணு இருக்கு. லக்னம் முக்கியம்தான், லக்னாதிபதி முக்கியம்தான், அந்த லக்னத்துல இருக்கிற கிரகங்களும் முக்கியம்தான். ஆனா இந்த லக்ன புள்ளி மோஸ்ட் 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 இம்பார்ட்டன்ட். பேசிக்கா பாருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து மேஷ லக்னம், செவ்வாயோடைய லக்னம் எடுத்த உடனே நீங்க கோபப்படுவீங்கன்னு சொல்லிட முடியாது. செவ்வாய் வந்து யாரு? வீரம், கோபம், வேகம் இதெல்லாம் வந்து இருக்கும். இந்த செவ்வாயோடைய லக்னம்னு உடனே நீங்க கோவப்படுறீங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா சில பேர் நான் சொன்னா கோவமே படமாட்டினே, நான் அமைதியா இருப்பேனேன்னுவாங்க. மேஷ லக்னத்துல கேதுவோட நட்சத்திரம் இருக்கு, சுக்கிரனோட நட்சத்திரம் இருக்கு, சூரியனோட நட்சத்திரம் இருக்கு. அந்த மேஷ லக்னத்துல சூரியனோட நட்சத்திரத்துல பிறந்திருந்தாங்கன்னா அதிகமாக கோவப்படுவாங்க. அந்த மேஷ லக்னத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல அந்த லக்ன புள்ளி விழுந்து இருந்ததுன்னு வைங்களேன், பாக்குறதுக்கு ரொம்ப அழகா ஹைட்டா கவர்ச்சியா இருப்பாங்க. அந்த 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 லக்ன புள்ளியோட கிரகங்களுடைய காரகத்துவங்கள் அப்படியே வந்துடும். நல்லதும் வந்துடும், கெட்டதும் வந்துடும். நல்லது மட்டும் வந்துடும் நீங்க எடுத்துக்காதீங்க, கெட்டதும் வந்துடும். இப்போ உங்களுக்கு லக்ன புள்ளியில சனி இருக்கிறாரு. சனி கிட்ட இருக்கிற நல்லதும் வந்துடும், சனி கிட்ட கொஞ்சம் தான் நல்லது இருக்குது, ரைட்டா? நிறைய கெட்டது இருக்குது, அந்த கெட்டதெல்லாம் வந்துடும். இப்ப செவ்வாய் உங்கள் லக்ன புள்ளியில அமர்ந்து இருக்கிறார். உங்களுக்கு வேகம் இருக்கும், கோபம் அதிகமா இருக்கும். வேகம் இருக்கும், உங்க உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க, நீங்க ஸ்லிம்மா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க, இருப்பீங்க. ஆனா கோவம், இப்போ ஒரு பொண்ணுக்கு லக்ன புள்ளி செவ்வாயாக இருக்கிறார், லக்ன புள்ளியின் நட்சத்திரம் அதிபதி செவ்வாய். அந்த பொண்ணு ஏன் கோவப்படுதுன்னு அதுக்கே தெரியாது. கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, பயங்கரமா உங்க ஒய்ஃப் பயங்கரமா கோவப்படுறாங்க, இந்த லக்ன புள்ளியாக இருப்பாங்க. சுக்கிரன் உங்களுக்கு லக்ன புள்ளியாக வராரு. லக்ன புள்ளியில அந்த கிரகம் வந்து சுக்கிரனாக இருக்கிறார். அதிகமாக செலவு பண்றது, ஆணாக இருந்தா பெண்கள் மேல ஆசைப்படுறது, பெண்ணா இருந்தா ஆண்கள் மேல ஆசைப்படுறது, அதிகமா அழகு சம்பந்தமான தன்னை அழகுபடுத்தி கொள்வதிலையும் செலவு செய்வது, தன்னை சார்ந்து இருக்கிற விஷயம், போனு, ஒரு வாட்டர் பாட்டில் கூட 1000 ரூபாய் கொடுத்து வாங்குற ஒரு அமைப்பு, போனு எல்லாமே காஸ்ட்லியா வாங்குற ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இதே உங்களுக்கு லக்ன புள்ளி குரு விழுந்திருக்கார், குருவோட நட்சத்திரத்துல விழுந்திருக்கு, பேரு, புகழ், நல்ல குணம், யாராச்சும் கேட்டா கூட ஏமாந்துட்டு வந்துடுறது, யாராச்சும் ஏமாத்தினா ஏமாந்துட்டு வந்துடுறது. ஆனா நல்ல குணம், தானம், தர்மம், பேரு, புகழ், இயற்கையாகவே அவங்களுக்கு சில விஷயங்கள் எல்லாம், ஆன்மீகம், தெய்வத்தின் அருள், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். இந்த மாதிரி அந்தந்த கிரகங்களுடைய காரகத்துவங்கள் அந்த மனிதனை கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் பண்ணும், ரைட்டுங்களா? முக்கியமாக ஒரு ஜாதகம் வந்து எப்போ ஸ்ட்ரென்த்னு சொல்றோம், ஒரு ஜாதகம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு சொல்றோம், அந்த ஸ்ட்ராங்ல எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு? இப்போ ஒரு ஜாதகம் நல்லா லக்னாதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காருப்பா, ஜாதகம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிடுறோம். எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு? அதெல்லாம் அந்த அந்த ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ற பாயிண்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்ன புள்ளி. அந்த லக்ன புள்ளியின் கிரகம் போய் 6ல உட்கார்ந்து இருக்காரு இன்னும் வைங்க. அப்போ 6ஆம் இடத்துக்கு என்ன பேரு வச்சிருக்காங்க? ருண ரோக சத்ருஸ்தானம். கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, பணப்பிரச்சனை, கடனில் மாட்டுவது. உங்களுடைய கர்மா அங்க இருக்கிறதுக்கு நிறைய அமைப்புகள் இருக்கு, வாய்ப்புகளும் இருக்கு, அந்த செயல்கள் நடப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. உங்க லக்ன புள்ளி அதிபதி அந்த கிரகம் போய் 8ல உட்கார்ந்து இருக்கிறார். 8ஆம் இடத்தோட உங்களுக்கு ஏதோ சம்பந்தம், கர்மா இருக்குதுன்னு அர்த்தம். உங்க லக்ன புள்ளியின் கிரகம் 12ல போய் உட்கார்ந்து இருக்கிறார். ஏதோ உங்க வாழ்க்கையில ஏதோ விரயம், அதிர்ஷ்டம், வெளிநாடு, நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். 8ஆம் இடத்தோடைய நல்ல விஷயங்கள், வெளிநாடு, திடீர் அதிர்ஷ்டம்.
அந்த 8ஆம் இடத்துல போய் உக்காந்து எப்படி இருக்கிறாருன்றது முக்கியம். 8ஆம் இடத்துல போய் பாப கிரகங்களோட மாட்டி இருக்கிறாருன்னா கர்மா நல்லா இல்லைன்னு அர்த்தம். அவர் எவ்வளவுதான் உழைக்கும் போதும் அதுக்கான ரெகக்னேஷன், அதுக்கான ஊதியம் கிடைக்காது, அதுக்கான புகழும் கிடைக்காது, பேரும் கிடைக்காது. சில பேர்லாம் பயங்கரமா உழைச்சின்னு இருப்பாங்க, ஆனா கடைசி வரைக்கும் கம்மி சம்பளம் வாங்கின்னு இருப்பாங்க. இதெல்லாம் இந்த லக்ன புள்ளி இன்பில்டா சில வேலைகளை செஞ்சுன்னு இருக்கும், அந்த ஜாதகத்தையே அமுக்கின்னு இருக்கும், வளரவே விடாம பத்திரமா பார்த்துன்னு இருக்கும். சில பேர் ஜாதகம்லாம் பாத்தீங்களா, அவங்களே வந்து கேட்பாங்க, சார் எனக்கு இந்த கிரகம் ஆட்சியா இருக்கு, எனக்கு 2ஆம் அதிபதி ஆட்சியா இருக்காரு, எனக்கு இவரு ஆட்சியா இருக்காரு. அந்த 2ஆம் அதிபதிக்குன்னு ஒரு புள்ளி இருக்கும், அந்த 2ஆம் வீட்டுக்கு ஒரு புள்ளி இருக்கும், அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கும், அதுக்கு ஒரு கிரகம் இருக்கும். அவர் எங்கன்னா போய் மாட்டின்னு இருக்கிறாரா பார்க்கணும். சார் எனக்கு சுக்கிரன் நல்லா இருக்கிறாரு, ஏன் டைவர்ஸ் ஆச்சு? சுக்கிரன் நல்லா இருக்கிறாரு, ஏன் இந்த நபர் போய் பல பெண்களோட தொடர்புல இருக்கிறார்? அந்த சுக்கிரன் அந்த 7ஆம் இடம், அந்த 7ஆம் இடத்துல ஒரு புள்ளி இருக்கும், அந்த புள்ளிக்கு ஒரு கிரகம் இருக்கும், அவர் எங்கன்னா போய் எக்கு தப்பா மாட்டின்னு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த கிரகம் போய் கெட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த கிரகம் போய் பாப கிரகங்கள் கிட்ட மாட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ 7ஆம் வீடுன்னு ஒண்ணு இருக்கு, அந்த 7ஆம் வீட்டுக்குன்னு ஒரு புள்ளி இருக்கு. அந்த புள்ளியின் அதிபதி போய் 12ல ராகுவோட இல்ல சுக்கிரனோட எங்கேயோ போய் உக்காந்துன்னு இருக்காங்கன்னா, அப்போ வந்து பல பெண்களுடன் தொடர்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் தாங்க ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ரைட்டுங்களா? இந்த லக்ன புள்ளியும் இவ்வளோ பெரிய வேலையை செய்யும். லக்ன புள்ளி மட்டும் இல்லை, 2ஆம் இடத்தோடைய புள்ளி, 3ஆம் இடத்தோடைய புள்ளி, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் போகும். சில பேர் கேட்பாங்க, சார் எனக்கு 8ல கேது இருக்கு சார், ரொம்ப தசை வரப்போகுது, ரொம்ப பயமா இருக்குது, 8ல சனி இருக்கு, எனக்கு ஆயுள் கம்மியான்லாம் கேட்பாங்க. 8ல ராகு இருக்கிறார், அந்த லக்ன புள்ளி எப்படி இருக்கிறார்? ஆனா அந்த லக்ன புள்ளியை பத்தி நம்ம பேசினா உங்களுக்கு புரியாது. அந்த லக்ன புள்ளி தீர்மானிப்பார் அந்த மனிதனுடைய ஆயுளை. 8ஆம் இடத்தோடைய லக்ன புள்ளி அந்த மனிதனுடைய ஆயுளையும் தீர்மானிப்பார், 8ஆம் அதிபதியும் தீர்மானிப்பார், 8ஆம் இடத்தின் அந்த புள்ளியின் கிரகமும் தீர்மானிக்கும். 8ஆம் அதிபதின்றவரு ஒருத்தர் தான், ஆனா அந்த நட்சத்திரம்னு ஒருத்தர் இருக்கும், அந்த 8ஆம் அதிபதியும் ஒரு நட்சத்திரத்துல இருப்பார். இத்தனை விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா, அதுதான் ஜோதிடத்துல அது பாட்டு போயிட்டே இருக்கும்னு சொல்றதுக்கு ரீசன் இதுதான், சரிங்களா? ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் வந்து என்னுடைய ஆய்வுல நிறைய விஷயங்கள்ல கண்டுபிடிச்சது, இது ஒரு மிகப்பெரிய ஒரு சீக்ரெட்னு கூட வைக்கலாம், ரைட்டுங்களா? என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ சந்திரன் ஒரு இடத்துல போய் உட்காருவார், ஒரு குழந்தை பிறக்குது, சந்திரன் உட்கார்ற இடத்த ராசின்னு சொல்றோம், சூரியன் புள்ளி பட்ட இடத்த லக்னம்னு சொல்றோம், அந்த ராசியை லக்னம்னு சொல்றோம், சந்திரனை ராசின்னு சொல்றோம். மிச்ச கிரகங்கள் எல்லாம் போயிட்டு உக்காடுறாங்க, ரைட்டுங்களா? இந்த சந்திரனுக்கு தான் தசாபுக்தி இருக்கு. இந்த சந்திரன் போயிட்டு எந்த நட்சத்திரத்துல உக்காந்துருக்கோ, எந்த பாதத்துல உக்காந்துருக்கோ, அங்க இருந்து உங்களுக்கு தசை ஸ்டார்ட் ஆகும். இது வந்து நிறைய பேருக்கு தெரியும். இப்போ அந்த சந்திரன் கேதுவோட நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருந்தாருன்னா கேது தசையில இருந்து ஸ்டார்ட் ஆகும். சூரியனோட நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருந்தாருன்னா சூரிய தசையில இருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருந்தானா புதனுடைய தசையில இருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த புதன்ல இருந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை, குரு தசை, சனி தசை, புதன் தசை, கேது தசை, சுக்கிர தசை. இந்த ஆர்டர்ல வந்து அங்க இருந்து இந்த ஆர்டர்ல வந்து போகும், ரைட்டுங்களா? இப்போ ஒருத்தருக்கு புதன் தசையில சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறாருன்னா ஃபர்ஸ்ட் புதன் தசை ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் கேது தசை வரும், அதுக்கப்புறம் சுக்கிர தசை வரும், சூரிய சந்திர செவ்வாய் தசைகள் அப்படியே லைனா வரும். ஜோதிடத்துல மிகப்பெரிய தலைவனே சூரியன் தான், ரைட்டுங்களா? மிகப்பெரிய தலைவனே சூரியன் தான். அந்த லக்னத்தை வச்சுதான் தசையே, அந்த லக்னத்தை வச்சுதான் தசையவே ஆப்ரேட் பண்ணுவாங்க. அந்த லக்னத்துக்கு தான் தசை அமைப்பே. நான் கூட நிறைய வீடியோ போட்டிருப்போம் பாருங்க, உங்க லக்னத்துக்கு ஆன தசை ஆகாத தசையெல்லாம் போட்டிருப்போம் பாருங்க. இந்த ராசியை வச்சுதான் அந்த தசையை கணக்கெடுவாங்க. இப்போ இந்த லக்னத்துக்கும் ஒரு புள்ளின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கும் ஒரு பாதம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்குல்ல, ஏன் அந்த லக்னத்துல இருந்து தசையை கணக்கு பண்ணல? என்னைக்காச்சும் இது வந்து யோசிச்சிருக்கீங்களா?
சூரியன் தானே முக்கியம், லக்னம் தானே முக்கியம். லக்னத்தை வச்சு தானே தசைக்கு கணக்கு பண்றோம். ஏன் அந்த லக்னத்தை வச்சு தசையை வந்து கொடுக்காம ராசிக்கு வச்சு கொடுத்தாங்க? ஏனென்றால் இந்த லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன் தசையை கொடுக்கல என்றால் லக்னத்துக்கும் தசை இருக்கின்றது. அந்த லக்ன புள்ளி விழுது பாருங்க, அந்த இடத்துலயும் தசை ரன் ஆகும். ஏன் இதை வந்து சித்தர்கள் வந்து டிக்ளேர் பண்ணல? 2-3 வச்சா கன்ஃபியூஸ் ஆகும்னு நினைச்சிருக்கலாம். லக்னத்துக்கு வச்சு உங்களுக்கு ஜாதகம் பார்க்க தெரிந்தால் லக்னத்தோடைய புள்ளி விழுந்த நட்சத்திரத்தை வைத்து தசை கணக்கு பண்ண தெரிந்தால், புக்திகள் கணக்கு பண்ணி தெரிந்தால் பண்ணி பாருங்க, அதுவும் உங்களுக்கு வேலை செய்யும். சில பேரு சார் எனக்கு நல்ல தசை போயின்னு இருக்கு, ஏன் இவ்வளவு பிரச்சனை வருது? இது ஒரு முக்கியமான காரணம். சார் சில பேரு சார் மோசமான தசையில நான் இந்த தசை நல்லா இருக்காதுன்றாங்க, ஆனா இந்த தசையில நான் நல்லா தான் இருக்கிறேன். என்ன ரீசன்? இது இந்த லக்ன புள்ளியின் லக்னத்தின் தசை. ஆனா இது எந்த புக்ல கிடையாது, எந்த இதுலயும் கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு ஆய்வு தான், அதுவும் நான் வந்து கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான். இத வந்து யாருமே ஃபர்ஸ்ட் நம்ப மாட்டாங்க. செக் பண்ணி பாருங்க. ஜோதிடம் தெரிஞ்சவங்க இந்த லக்னத்துல இருந்து தசையை ரன் பண்ணி அதையும் இதையும் பேரலா, இந்த தசையும் இப்படி ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுக்காக தான் அத வந்து அவங்க ஒன்ன மட்டும் வச்சாங்க. இப்படி ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடாது, இது நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தும் தான் சந்திரனை மொத்தம் வச்சு ரன் பண்ணி இதுதான் தசைன்னு வச்சாங்க. இன்னொரு காரணமும் இருக்கலாம். முக்கியமான பலன்கள் உங்களுக்கு தெரிய வேணான்னு கூட நினைச்சிருக்கலாம். சித்தர்கள் கண்டுபிடிச்சவங்க முக்கியமான பலன்களை நீங்க கணக்கு பண்ண வேணான்னு அவங்க நினைச்சிருக்கலாம். முக்கியமான கர்மாவை நீங்க பார்க்க வேணான்னு நினைச்சிருக்கலாம். ஏன்னா அதை பார்த்தா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்கல்ல. கர்மா பண்ணிட்டு அந்த கர்மாவை நடக்க விடாம ஸ்டாப் பண்றதுக்கு பரிகாரங்கள் தானே அவங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியும் அவங்க நினைச்சிருக்கலாம். லக்னத்துக்கு தசை இருக்கான்னு கேட்டா இருக்கு. நான் வந்து நிறைய ஜாதகத்துல செக் பண்ணி பார்த்ததுல கரெக்டா வருது. உங்களுக்கு அது கணக்கு பண்ண தெரிஞ்சா செக் பண்ணி பாருங்க, உங்க ஜாதகத்திலேயே செக் பண்ணி பாருங்க. லக்னத்துக்கு அந்த லக்னத்துக்கு வச்சே நீங்க தசையை கணக்கு பண்ணி பாருங்க. லக்னத்தின் தசைய லக்னத்துக்கு வச்சுதான் செக் பண்ணி பார்க்கணும். ராசியும் லக்னம் ரெண்டும் ஒண்ணுங்க. ராசி ஒரு மனிதனுடைய ஜாதகம் எப்போ வலுப்பெறுது? லக்னாதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி பிளஸ் ராசி அதிபதி லக்னாதிபதி, ராசி லக்னம், இவங்க தான் அந்த ஜாதகத்தை ஸ்ட்ராங் பண்றவங்க, பயங்கரமா ஸ்ட்ராங். சில பேருக்கு லக்னம் கெட்டு இருக்கும், லக்னாதிபதி கெட்டு இருக்கும், ராசியை ஃபுல் டேக் ஓவர் பண்ணின்னு இருப்பார். ராசிக்கு 5ஆம் இடம், ராசிக்கு 9ஆம் இடம், ராசிக்கு 5ஆம் அதிபதி, ராசிக்கு 9ஆம் அதிபதி, ராசி அதிபதியே முழு பலனை செய்து கொண்டு இருப்பார். இப்போ நீங்க கோவிலுக்கு போய் என்ன அர்ச்சனைக்கு கொடுக்குறீங்க? மேஷ ராசி பரணி நட்சத்திரம்னு கொடுக்குறீங்களா? ஏன் நட்சத்திரத்தை இழுக்கிறீங்க? அதைத்தான் இப்போ நான் இவ்வளவு நேரம் பேசின்னு இருந்தேன். நீங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு துலா லக்னம், இந்த நட்சத்திரம் துலா லக்னம் விசாக நட்சத்திரம், மேஷ ராசி பரணி நட்சத்திரம், துலா லக்னம் விசாக நட்சத்திரம், இதுதான் விஷயம். இதுக்கும் ஒரு பெரிய மகத்துவம் இருக்கு, பெரிய சீக்ரெட் இருக்குது. அது வேணான்னு மேபி மறைச்சிருக்கலாம், இல்ல இந்த அளவுக்கு உங்களுக்கு போதும், பாமர மக்களுக்கு இது போதும்னு நினைச்சிருக்கலாம், இல்ல இதுல பயங்கரமான சீக்ரெட் இருக்கிறதால அதுலயும் நம்ம மறைச்சிருக்கலாம். ரைட்டுங்களா? அதுதான் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஜோதிடத்துல ஆழ்ந்த ஒரு சிந்தனையோட நம்ம திங்க் பண்ணி பார்க்கும்போது ஜோதிடத்துல கொஞ்சம் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுக்கல, அது நம்ம கிட்ட வரவே இல்லைன்னே நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். அதுல ஒரு இன்ஃபர்மேஷன் இதுவா கண்டிப்பா இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்கு. லக்னத்துக்கும் தசை இருக்குது. அதை எப்படி கணக்கு பண்றதுன்னா, இந்த தசை என்ன தசை, இந்த தசை என்ன தசை, இது வந்து யோக தசையா, இது யோக தசையா? இப்போ இதுவும் யோக தசை, லக்னத்துல இருக்கிற தசையும் யோக தசை, ராசியில இருக்கிற தசையும் லக்னத்துக்கு யோக தசைனா அந்த மனிதனுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. லக்னத்துல இருக்கிற தசை யோக தசையா வரல, ராசியில இருக்கிற தசை மட்டும் யோக தசையா வருது.
அந்த மனிதனுக்கு மிதமான வளர்ச்சி வீடு வாகனம் எல்லாமே என்னென்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த ரெண்டு சேரும் போது அந்த மனிதன் டாப் லெவல்ல போறதுக்கு எம்எல்ஏ, பெரிய பணக்காரர், தொழிலதிபர், பெரிய சினிமா ஆக்டர் சொல்றோம்ல. இப்போ ஒரு ஆக்டர், இப்போ ரஜினி, விஜய் எல்லாம் ரொம்ப பிரபலமா இருக்கிறாங்கல்ல, அதிகமா சம்பாதிக்கிறாங்கல்ல, ஏதோ ஒரு படத்துக்கு கோடி 200 கோடி 300 கோடி சம்பாதிக்கிறாங்கல்ல, இவங்க மட்டும் ஏன் சம்பாதிக்கிறாங்க? அவங்க ஜாதகத்தை வச்சு அனலைஸ் பண்ணி பாருங்க. அவங்க மட்டும்தான் நடிக்கிறாங்களா? மற்றவங்க எல்லாம் நடிக்கிறது இல்லையா? மற்றவங்களுக்கு எல்லாம் திறமை இல்லையா? இவங்களுக்கு மட்டும் ஏன் அது கிடைக்குது? அவங்களுடைய லக்ன புள்ளியின் அதிபதி எப்படி இருக்கிறாருன்னு அவங்க ஜாதகத்துல செக் பண்ணி பாருங்க. அவங்க ஏன் இத்தனை கோடிகள் சம்பாதிக்கிறாங்க? எல்லாரும் ஒரே வேலை தானே பண்றாங்க, ஓகேங்களா? இவங்க மட்டும் ஏன் இத்தனை கோடிகள் சம்பாதிக்கிறாங்க? அப்போ இந்த ராசியின் தசையும் இந்த லக்னத்தின் தசையும் இரண்டும் யோகமாக அமையும் போது, இந்த ராசியின் புக்தியும் லக்னத்தின் புக்தியும் அருமையா அமையும் போது, இந்த அந்தரமும் பேரலா வரும்போது இதுல கோச்சாரமும் ஆட் ஆகும். கோச்சாரம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 7.5 சனின்னு வரும்போது, அஷ்டமத்து சனின்னு வரும்போது, ராசியா லக்னமா ஜாதகமா எல்லாத்தையும் போட்டு ஒரு ஸ்டாப்ன்ற ஒரு போர்டை காட்டிடுவார். கோச்சாரத்துல 7.5 சனி வரும்போது, அஷ்டமத்து சனி வரும்போது சர்வத்தையும் நிப்பாட்டுவார். ஏன்னா கர்மாவுக்கெல்லாம் காரகன் அவரே, சனி பகவான். எல்லாத்தையும் தசா புக்தி கோச்சாரம் கிச்சாரம். கோச்சாரத்துல ஒருத்தருக்கு ராசிய குரு பார்த்துன்னு இருக்கும், அருமையான ஒரு கோச்சா. மற்ற கிரகங்கள் எல்லாமே அருமையான பொசிஷன்ல இருக்கும். சனி மட்டும் 7.5 சனியில ஜென்ம சனியில இருப்பார், போட்டு அடின்னு அடிச்சுன்னு இருப்பார். எந்த கிரகத்தையும் வேலை செய்ய விடாம ஸ்டாப் பண்ணுவார். அதே மாதிரி ராஜயோக தசை போயின்னு இருக்கும். சில பேருக்குலாம் செவ்வாய் ராஜயோகரா இருப்பார், செவ்வாய் தசை போயின்னு இருக்கும். கரெக்டா செவ்வாய் தசை ஸ்டார்ட் ஆகும் போது 7.5 சனி வந்துடும். அந்த தசையவே டம்மி பண்ணி விட்டுருவார், அந்த தசையவே காலி பண்ணி விட்டுருவார். அந்த மனிதரே அவர் வாயாலேயே அந்த தசையில எனக்கு ஒண்ணுமே நடக்கலன்னு அவரையே சொல்ல வச்சிருவார். ராஜயோக தசையவே டம்மி பண்ணி ஆஃப் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணி கேன்சல்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுவார். அப்பேற்பட்ட கிரகம் சனி. எல்லா தசையும் அவர் கேன்சல் பண்ணுவார். ஆனா இந்த லக்னத்தின் தசை, ராசியின் தசை, இந்த ரெண்டும், இதுக்கும் தசாபுக்தி அந்தரம் இருக்கும், ராசிக்கும் தசாபுக்தி அந்தரம் இருக்கும். இது ரெண்டு ஒரு மனிதனுக்கு சாதகமா வரும்போது மிகப்பெரிய யோகங்களை பெறுவதை நான் பார்க்கிறேன். ரைட்டுங்களா? இதை பெரிய பிரபலங்களுடைய ஜாதகத்திலையும், என் ஜாதகத்திலையும், நெருங்கியவர்களுடைய ஜாதகத்திலையும் ஏன் இவங்க ரொம்ப டாப்புக்கு போனாங்க, ஏன் இவங்க ரொம்ப டவுனுக்கு போனாங்க அப்படின்னு செக் பண்ணும்போது, இந்த ரெண்டு தசையும் பேரலா வச்சு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் கிடைக்குது. இது ஒரு ஆய்வுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆய்வுனோட நிக்க மாட்டேன். இது கண்டிப்பா இருந்திருக்கும். மேபி அவங்க சித்தர்கள், ரிஷிகள், முனிகள் இது வேணான்னு விட்டுருப்பாங்க. இது கன்ஃபியூஸ் ஆகும்னு விட்டுருக்கலாம், இல்ல இந்த ரகசியம் உங்களுக்கு தெரிய வேணான்னு விட்டுருக்கலாம், இந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் போதும்னு விட்டுருக்கலாம். ரைட்டுங்களா? சோ இந்த லக்னத்தின் இதே மாதிரி நீங்க 2ஆம் இடத்துக்கும் நீங்க கணக்கு எடுக்கலாம், 5ஆம் இடத்துக்கும். இப்ப 5ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு எப்படி கணக்கு எடுப்பீங்க? அந்த 5ஆம் வீட்டுல யாரு இருக்கான்றத பாப்பீங்க, 5ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாருன்னு பாப்பீங்க, அந்த திரிகோணாதிபதிகள்லாம் சேர்ந்து இருப்பாங்களான்னு பாப்பீங்க, அந்த 5ஆம் வீடு, அந்த 5ஆம் வீட்டுக்கு யாரெல்லாம் பாக்குறாங்கன்றத பாப்பீங்க. அந்த 5ஆம் வீட்டோடைய புள்ளியின் கிரகம் அதிபதி அவரையும் நம்ம பார்க்கணும். அப்பதான் அந்த 5ஆம் வீடு மிகப்பெரிய வலுப்பெறும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கும் நம்ம பலன் பார்க்கலாம். இதோட ஜோதிடம் முடிஞ்சிருதா கேட்டா இல்ல, அது போயினே இருக்கும். பாவத் பாவம்னு ஒரு விதி இருக்கு, நவாம்சம் இருக்குது, பாவ கட்டம்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த 5ஆம் இடம் எங்க விழுந்திருக்குன்னு இருக்கு. இந்த மாதிரி அது போயினே இருக்குங்க. அது ஒரு நான் ஸ்டாப். ஜோதிடம் என்பது நான் ஸ்டாப். அதனாலதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இன்னொருத்தர் மாதிரியே அமையறது கிடையாது. ஒரு ஊர் இருக்கிறாங்கன்னா அதுல ஒருத்தர் நிறைய சம்பாதிப்பாரு, ஒருத்தர் சம்பாதிக்கவே மாட்டார். ஒருத்தர் ரொம்ப ஜாலியா இருப்பாரு, ஒருத்தர் கஷ்டப்பட்டுனே இருப்பார். சொல்றீங்கல்ல, நிறைய தப்பு பண்றான், ஆனா அவனுக்கு ஒரு நல்லதும் ஒரு கெட்டதும் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்றீங்கல்ல, அது காரணம் இதுதான். இவரு ரொம்ப நல்லவரு, ஆனா அப்பத்துல இருந்தே சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டுனே இருக்கிறாருன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கும் காரணம் இதுதான். ஜாதகத்துல இத்தனை பிரிவுகள் இருக்கு. சரிங்களா? இந்த பதிவுல இதை பார்த்திருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.